தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு மாணவர்கள் தொடங்கி சாமானிய மக்கள் தொடங்கி அரசு பணியாளர் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை ரொம்ப சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டுச்சு. இது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இந்த நிலையில் இந்த திட்டம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக நம்மிடையே ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். அனைவருக்கும் வணக்கம் சார். சார், உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை, அதாவது கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் அப்படின்னு சொல்லலாம், 23 ஆண்டு கால கோரிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பை முதன்முறையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அந்த தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணம். குறிப்பாக நான் சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன். முதல்ல தமிழ்நாடு அரசு ஊழியராக 2004 பணியாற்ற ஆசிரியர் என்ற அடிப்படையில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றிருக்கிற எனக்கெல்லாம் மிகப்பெரிய விஷயமா நான் அதை பார்த்தேன். அதாவது வாழ்க்கையில் ஓய்வூதியம்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குமா, இதுக்கு வாய்ப்பு இருக்கா, நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டோடு தான் போகணுமா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேர்கிட்ட அப்படி தான் போனாங்க, செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போனாங்க. கொஞ்சம் பேர் இறந்தும் போயிட்டாங்க, அவங்க குடும்பம்லாம் நெருக்கதியாக நிற்கிது. அது மாதிரி நிலைகள் தான் ஓய்வு காலத்தில் வருமானு எதிர்பார்க்கும்போது 22 ஆண்டுகளான அந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதுவரை எந்த முதலமைச்சரும் எடுக்காத முடிவை துணிந்து, அதாவது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சொந்தங்கள் என்பதை உள்ளே வாங்கி கொண்டு இவர்களுக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் பல நிதி சார்ந்த பிரச்சனைகள் முதலமைச்சருக்கு உண்டு. நாங்களும் அதை பார்க்குறோம், தெரியாதவங்களாம் இல்லை. ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வை கொடுப்பதில்லை, நமக்கு தேவையான கல்விக்கான நிதியும் கொடுக்கல. இப்படி கடுமையான நிதி நெருக்கடிலையும் கூட இந்த முடிவை அவர் எடுக்கிறார். என்னன்னு சொன்னால், அது அந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என்பது எப்பவுமே பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்புகிறவங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல கோரிக்கைகளை அனுபவிச்சாங்க. இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். நிறைய பேர் அதை பிரித்து பார்க்க தெரியல. ஏன் திமுகவுக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சாதகமாக இருக்காங்கன்னா, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு திமுக ஆட்சியில் தான் எண்ணற்ற கோரிக்கைகள் நிறைவேறியது என்பது வரல. அது ஒரு நன்றி கடன் தான். இந்த ட்ராவலில் தான் நாங்களும் நம்பியிருந்தோம், நிச்சயமாக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புதல்வர் முடிவு எடுப்பார்னு. அந்த முடிவு எடுத்தார். புத்தாண்டு பரிசாக எங்களுக்கு அதை கொடுத்தாரு. உள்ளபடியே 6.5 லட்சம் பேர் அதில் குடும்பங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்குது. மிகுந்த வரவேற்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக அதில் மாறுபட்ட கருத்து எல்லாம் அந்த சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்தின விதம்லாம் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சரை சந்தித்து இனிப்புகளை ஊட்டி, முதலமைச்சர் இனிப்பு ஊட்டி வரலாறு. முதலமைச்சர் வாழ்வாங்க போராடி கொண்டாடப்படுவார். முதலமைச்சருடைய தந்தையார் எவ்வாறு ஆசிரியர்கள் பாதுகாவலர் என்று போற்றப்பட்டாரோ, இந்த திட்டத்திற்கு பிறகு இவரும் இதே போல் வரலாற்றில் பேசப்படுவார் என்பது தான் நிச்சயத்தரமான உண்மை. இப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற அத்தனையும் இருக்கிற இந்தியாவில் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பெரிய மனசோட கொடுத்துருக்கிறாரு. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இதை அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதை நிறைவேற்றியும் காட்டிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தன்னம்பிக்கைகளை, அங்கீகாரத்தை எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், அடையாளம் அப்படிங்கிறது இது எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு சார்? ஆசிரியர், அரசூழியர் என்று சொன்னாலே பென்ஷன் இருக்கிறது என்று நம்பித்தான் இந்த அரசு பணிக்கு வருவது இயற்கை. அத்தகைய பென்ஷனை உத்தரவாதப்படுத்த முடியாத நிலையில் மிக பெரிய துயரத்திலும் துன்பத்திலும் அல்லல்பட்டு கொண்டிருந்த, அவமானப்பட்டு கொண்டிருந்த ஆசிரியர் அரசூழியருக்கு முதலில் ஒரு கௌரவத்தை இது நிலைநாட்டியிருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். பணம் என்பது வேறு, ஒரு கௌரவம் என்பது மிக முக்கியம். அப்படி இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்கு ஜாக்டோஜியோடைய பிரதான பிரச்சாரங்கள் ஏராளம். அதை சில கட்சியாளர்கள் கூட வேறு விதமாக திசை திருப்பி பார்த்தார்கள். அப்படி 2021 அவர் வரும்பொழுதே மிக பெரிய கொரோனாவுடைய அட்டாக் இந்த தமிழ்நாட்டில், உலகத்தில் அப்படி உலகமே ஸ்தம்பித்திருக்கும் பொழுது முதல் கட்டமாக அவருடைய தைரியத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற வரலாற்று பொக்கிஷம் கோரிக்கையை பொறுத்த வரையில் வாக்குறுதி கொடுத்தார் என்ற பிரச்சாரமே தேர்தல் வாக்குறுதியை தற்பொழுது முதலமைச்சர் கொடுத்தது தான் மிகப்பெரிய விளம்பரமாக நான் கருதுகிறேன். கடந்த கால ஆட்சியில் எத்தனையோ பேர் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களா என்று இதுவரையில் யாரும் பிரச்சாரம் பண்ணதில்லை. அந்த தேர்தல் வாக்குறுதிக்கே வலிமை சேர்த்தது தற்பொழுது முதலமைச்சருடைய வாக்குறுதி. ஏனென்றால்
சொன்னதை செய்தவர், சொல்லாததையும் செய்து கொண்டிருப்பவர். அந்த முதல்வருடைய அறையில் நாங்கள் உணர்ந்த காட்சி வரலாற்றில் இடம்பெற்ற விஷயம். ஏன்னா அந்த வெறும் இனிப்பு மட்டும் அவர் தரல, அங்கே சமூக நீதியை கொடுத்தார், சமத்துவத்தை கொடுத்தார், சமத்துவபுரம் கண்ட தலைவருடைய மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஏன்னாக்கா பல பேர் அதை சட்டமன்றத்தில் கூட விமர்சனம் பண்ணார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார், அதுக்கு பதில் கொடுக்குறார். அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க, நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், அது உங்களுக்கு ஏன் எரியுதுன்னு சொன்னால் அவர்கள் முடியாதுன்னு போயிட்டாங்க, எங்களால் தர முடியாது அப்படின்ட்டு ஈரோட்டில் பயணத்தில் பேச்சுவார்த்தையில் எங்களை உள்ளாரே அழைக்கலை. அவர் ஈரோட்டில் போய் அங்கே மறியல் பண்ணுறோம் சாலையில், அதை உடைச்சிருந்தால் அவரை போய் சந்திக்கிறோம், அவரை சந்திக்கிறதுக்கே போக முடியல. அப்போ யோசித்து பாருங்கள், அவர் நன்றி அறிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை செய்தியில் போடுறாங்க, நாங்கள் அதிர்ச்சி ஆகிறோம், பேச்சுவார்த்தைக்கு வந்தோன்றோம். இன்றைக்கி நாங்கள் நன்றி அறிவிப்புன்னு தெளிவாக சொல்கிறோம், ஆனால் அதை ஏற்றுக்க முடியலன்னா ஏன்? எரிச்சல் தான். ஏன்னாக்கா இந்த நாட்டில், இந்த சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சி ஒரு சமூக நீதியாக, இது மட்டும் இல்லை எண்ணற்ற திட்டங்கள். எனவே தான் இன்றைக்கி அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். தெருக்கோடியில் நின்ன எங்களை இன்றைக்கி சமூகத்தில் கௌரவமாக எங்களுக்கும் பென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தங்க ஒரு வரன் பார்க்குறப்ப அவங்க பையனுக்கு வரம் பார்க்குறோம், அப்புறம் இந்த பெற்றோர் வீட்டில் சொல்கிறோம், அவங்க அம்மா வாத்தியாருன்னு சொல்லிட்டு, அவங்க அந்த பெண் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா பரவாயில்லப்பா விடுப்பா, பையன் என்ன வேலை பார்த்தா என்ன, பையன் ஒழுக்கமான பையன் இருந்தால் போதும், அது அவங்க அம்மா பென்ஷன் வாங்குறாங்கல்ல, பிரச்சனை இல்லை, தான் ஸ்டாலின் அறிவிச்சிட்டார்ல அப்படின்னு. அதாவது இந்த பென்ஷன்ற வார்த்தை ஒரு மனிதர் அந்த பயணிக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுலையும், அந்த ஒவ்வொரு பார்வையிலுமே இந்த பென்ஷன் அவர்கள் கலந்துருக்கின்றது. இந்த பென்ஷனை விட்டுட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சதுக்கப்புறமா எங்களோட வாழ்க்கையே மாறி இருக்கு, சமூகத்தின் பார்வையும் எங்கள் மீது மாறி இருக்கின்றது. நாங்கள் மட்டும் சந்தோஷமாக கிடையாது, நான், என்னுடைய பையன், என்னுடைய அம்மா எல்லாமே இதாக இருக்காங்க. நான் பெற்ற என்னோட மகனோ மகளோ எங்களை காப்பாற்றுறாங்களோ இல்லையோ அதை பற்றி நாங்கள் இப்போ கவலைப்படலை. கண்டிப்பாக இந்த பென்ஷன் எங்களை காப்பாற்றும். கண்டிப்பாக இந்த அரசுக்கும் இந்த பென்ஷனை அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த நம்ம அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்ட்டு பதிவு செய்யும். கண்டிப்பாக பிறரை சார்ந்து வாழாமல் ஒரு தனித்து வாழக்கூடிய சுதந்திரம், அந்த தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் சார். கடந்த 2003 இந்த திட்டம் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ ஒன்றிய பாஜக அரசு வாஜ்பாய் தலைமையிலான அரசு அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் அவங்க சொன்னது அதிமுக தலைமையில் ஜெயலலிதா அரசு நடந்துட்டு இருந்தது, அவங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு இபிஎஸ் அப்படிங்கிறவங்களும் அதை எதுவுமே பண்ணல, உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. ஆனால் இன்னைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. அன்னைக்கு உங்களுடைய போராட்டங்களில் அவங்க தோள் கொடுத்து உங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஆதரவையும் தந்தது சார்? கடந்த காலத்தில் எப்படி அவர்களுடைய போராட்டத்தில் ஓடி ஓடி நின்றாருன்னு சொன்னீங்க இல்லையா, ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் கடுமையாக நின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக ஓடோடி வந்து நின்றார். உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது ஓடோடி நின்றார். எப்பொழுதெல்லாம் போராட்டம் நாங்கள் நடத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் அறிக்கை கொடுத்து வந்தார், ஆதரவு கொடுத்து வந்தார். கிட்டத்தட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் தடையை மீறி நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளைக்கு சென்றோம். அவமதிப்பு வழக்கு எங்கள் மீது 3 பேர் மீது. அந்த அவமதிப்பு வழக்கை மீறி தலைமைச் செயலாளரை கொண்டு வந்து நிறுத்தி ஊதிய மாற்றத்தை பெற்று தந்த வரலாறு. அந்த இடத்தில் எங்களோடு ஆறுதலாக நின்றோம். அப்படி வாழ்வியலோடு ஆசிரியர் அரசுடைய போராட்ட காலத்தின் ஒவ்வொரு ரூபாய் உயர்வுக்கும் உறுதுணையாக இருந்தார் என்பது தான் சால பொருத்தமாக இருக்கும். எங்களுடைய போராட்ட காலத்துக்கு ஓடோடி வந்தவர் 3 நாள் உண்ணாவிரதம் ஆவின் பால்பூத்திலே நம்முடைய கடற்கரை ஓரத்திலே தலைவர் கலைஞர் படுத்து கொண்டிருக்கின்ற எதிரில் அப்போ ஓடோடி உங்கள் உடம்பை ஏன் வருத்தி கொள்கிறீர்கள், இவர்கள் செய்ய மாட்டார்கள், நீங்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம், நம்ம ஆட்சி வரும், பார்த்து கொள்ளலாம், தைரியமாக இருங்கள் என்று வாக்கு கொடுத்தவர் எத்தனை பேர் வாக்கு தெரியாமல் வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாக்கு கொடுத்த தலைவர் திட்டமிட்டபடி எங்களுடைய போராட்டத்தில் அந்த போராட்டத்திலும் வாழ்த்தினார். ஆனால் இவருடைய காலத்திலும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வந்தோம். ஆனால் போராட்டத்தை எந்த நேரத்திலும் கண்ணியம் குறைவாக நடந்தது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 16 முறையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள், சாதாரண கிடைக்கல இந்த வரலாறு. அப்படி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தான் வழங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். குறிப்பாக 3 நபர் குழு, ஒரு குழுவை அமைத்தாலே அது கிடப்பில் தான் போடப்படும். கிணற்றில் போட்ட கல் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அதே உடைத்தெறிந்தார். தந்தை செய்ததை தனையன் அந்த
அந்த செயல்பாடெல்லாம் உடைத்தார். அவருடைய சாதனையை உடைத்தவர் தளபதி தான். அப்போ தந்தையினுடைய சாதனையை உடைத்து அவர் 8 அடி பாய்ந்தால் இவர் 16 அடி அல்ல 32 அடி பாய்ச்சலில் போன முதல்வர். இந்த பாய்ச்சலை யாரும் எதிர்பார்க்கல. டெல்லியே அதிர்ந்து போயிருக்கு. தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துட்ருக்கு. எப்படிடா இவர் கொடுத்தாரு? ஆசிரியர், அரசூழியர், பணியாளர் எப்படியாவது இவங்க மிஸ் ஆவாங்கன்ட்டு அவங்க வேறு வகையில் போனாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், மிஸ்ஸா சட்டத்தையே பார்த்த தலைவர் 23 வயசில். அந்த நெருக்கடியெல்லாம் பார்த்தவர். இந்த நெருக்கடி சாதாரணம் அவருக்கு. எனவே தான் அவர் அந்த சிறை வாழ்க்கையை பார்த்தவர் தான். நாங்கள் சிறையில் இருந்ததுனால எங்களுடைய வருத்தத்தை பார்த்து ஓடோடி வந்து இந்த பென்ஷனை கொடுத்துருக்குறோம். அந்த பென்ஷன் ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்குறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பம்சங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் 50% ஓய்வூதியம் வந்து கொடுக்கப்படும், அகவிலைப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தாலே அவர்களுக்கும் வந்து ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராட்டிவிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிறகு வரப்போகிற அடுத்த தலைமுறையினருக்கும் கூட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. இது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது, எப்படி பார்க்குறீங்க விரிவாக? இந்த ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர், அரசூழியர், அரசு பணியாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வகைப்படுத்துவாங்க. அதாவது 2003 ஆண்டுக்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள், 2003 ஆண்டுக்கு பின்பு, அதாவது 2003க்கு பிறகு தான் வந்து இந்த சிபிஎஸ் என்கின்ற திட்டம் வந்து நடைமுறைக்கு வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2026, சுமார் 23 ஆண்டுகள் பயணம் கொண்டது இந்த சிபிஎஸ் எனும் அரக்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவு கழியும் போதும் அரசூழியர், ஆசிரியர் பெருமக்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வந்துடாதா, நம்மளும் பென்ஷன் வாங்க மாட்டோமா? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடனே பயணித்து ஓய்வு பெற்றவர்கள் இன்றைக்கி ஒரு 60,000, 50,000, 60,000 சம்பளம் வாங்குறாங்கன்னா அடுத்த மாதம் ₹1 கூட அவங்க அரசு தரப்புலேருந்து அவங்களுக்கு பணம் போகாதுங்க. அவ்வளோதான், ஒரே செட்டில்மெண்ட். அதனால் வந்து பலர் வந்து தினக்கூலிகளாகவும், பலர் வந்து மரணம் வந்து இயற்கை மரணத்தில் பல தற்கொலைகளும் நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதாவது கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பொதுவாக யாரை பார்த்து பொறாமப்படலாங்க? ஒரு மனிதர்கள் ரத்தன் டாட்டாவை பார்த்து பொறாமப்படலாம், அம்பானியை பார்த்து பொறாமப்படலாம். ஆனால் இந்த சிபிஎஸ் ஸ்கீமில் இருந்தவங்க ஒரு பேட்டியை பார்த்தா, போலீஸ் மோப்ப நாய் கூட வந்து ஓய்வூதியம் இருக்குது, எங்களுக்கு ஓய்வூதியம் இல்லைன்றாங்க. இல்லை, எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் தெரியுங்களா? அப்போ அந்த நாய்ன்னு ஒரு சொல்கிற ஒரு அக்ரிணை, நம் மனிதர் என்கின்ற சொல்கிற ஒரு உயர்தினை, ஒரு அக்ரிணையை பார்த்து நம்ம பார்த்து பொறாமல் ஒரு படுற அளவுக்கு நம்ம இன்றைக்கி இந்த, ஏன்னா இந்த அரசு பணி என்பது மிகவும் ஒரு கௌரவமான பணின்னு சொல்லுவோம். உனக்கு என்னப்பா கவர்மெண்ட் வேலை அப்படின்னு தான் வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது. இன்றைக்கி அந்த அரசு பணியே வந்து ரொம்ப கேலி கூத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்ட காலங்கள் இந்த 23 ஆண்டு காலங்கள். இந்த பயணம் என்று ஏன் சொல்கிறேன்னா, இந்த 23 ஆண்டு கால பயணத்தில் பலர் ஓய்வு பெற்றிருக்காங்க. உண்மையில் பென்ஷன் ஸ்கீமில் இருக்க தலைவர்கள் எங்களுக்காக போராடினார்கள். அதை இங்கே நான் கண்டிப்பாக பதிவு செய்யணும். நார்மல் பென்ஷன் ஸ்கீமில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டு காலம் வந்து நம்ம மாநிலத்தை ஆண்ட எதிர்க்கட்சிகள் வந்து இன்றைக்கி இந்த ஸ்கீமை பற்றி சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லலான்றது வந்து அவங்களுக்கு மனசாட்சி கண்டிப்பாக வேணும். ஏன்னா 10 ஆண்டு காலமாக தேர்தல் வாக்குறுதி அளித்தார்கள். என்னவென்று, நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்துவோம் என்று. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓய்வூதிய திட்டம் நடைபெறுத்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி மத்திய அரசு இந்த ஸ்கீமை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க நெகட்டிவாக. ஆனால் மத்திய அரசு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கீம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஓய்வூதிய திட்டம் வந்து இவங்களாவது வாய்ப்பு இல்லைன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சொல்லாடல் வந்து வேறு மாதிரி பயன்படுத்தி சாத்தியக்கூறே இல்லைன்றாங்க. அதே மாதிரி சாத்தியக்கூறே இல்லை, வாய்ப்பே இல்லை, இப்படி தொடர்ந்து இந்த நெகட்டிவாக உங்களுக்குலாம் பென்ஷனே வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தப்போ இன்றைக்கி கண்டிப்பாக இந்த விடியலாட்சின்றாங்க. எங்கள் எல்லோருக்கும் வந்து இந்த விடியல் கொடுத்தது கண்டிப்பாக வந்து இந்த மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஆட்சி தான். அவர்களுக்கு மத்தியில் இதை அறிவிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இது இத்தனை சிறப்பம்சங்களையும் அடக்கி அறிவிக்குங்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களை போல ஆசிரியர்களுக்கு வந்து எங்கள் கல்வி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கெல்லாம் வந்து தலைமை ஆசிரியர் இருந்தால் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லியிருக்காரு. இந்த கடந்த கால நிகழ்வுகள் பார்க்குறப்ப ஒவ்வொரு நிகழ்விலையும் வந்து அவர் எங்களுக்கு தலைமை பண்புடைய ஆசிரியராக தான் இருந்திருக்காரு. இன்னொரு முக்கிய சிறப்பம்சமாக இந்த திட்டத்தில் பார்க்கணும்னா குடும்ப ஓய்வூதிய திட்டம். அதாவது ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த ஓய்வூதியதாரர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா, ஐயோ அதோட கட் ஆகிடும் அந்த பென்ஷன் அப்படிங்கிறத தாண்டி அவர்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் வந்து அதிலிருந்து ஒரு பெர்சன்டேஜ் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க கொடுக்கப்படுங்கிறது அவங்களோட குடும்பத்தையே காப்பாற்றுக்கிற பொறுப்புக்கு அந்த ஒரு இடம் வருது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எவ்வளவு சிறப்பாக இருக்குது? அவங்க வாங்கப்பட்ட தொகையிலிருந்து 60%
குடும்ப ஓய்வூதிய திட்டமாக கிடைக்குது. தமிழ்நாடு அரசின் உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது உலகத்தில் எந்த நாட்டிலையும் ஒப்பிட முடியாத அளவுக்கான ஒரு திட்டம். அதற்கான ஆதாரம் இருக்குது. விமர்சிக்கின்ற எதிர்க்கட்சிகளோ அல்லது எதிர்க்கட்சி நிலையில் உள்ள பத்திரிகைகளோ தகுந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது தமிழ்நாடு அரசினுடைய ஓய்வூதிய நிதியம் என்று தமிழ்நாடு அரசே உருவாக்கப்பட்ட ஓய்வூதிய நிதியத்தை முதலில் 13,000 கோடி ரூபாய் அந்த ஓய்வூதிய நிதியத்திற்கு அரசு வழங்குகிறது. இது ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அப்படி கிடையாது. ஒன்றிய அரசினுடைய தேசிய ஓய்வூதிய திட்டத்திலையும் கிடையாது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் 14% பங்களிப்பு, அரசினுடைய பங்களிப்பு, ஊழியருடைய பங்களிப்பு 10%. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ்ஸில் அரசினுடைய பங்களிப்பு 10%, காமன் பூல்லேருந்து 8.5%. ஆக மொத்தம் அரசினுடைய பங்களிப்பு 18.5%, அரசு ஊழியருடைய பங்களிப்பு 10% இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசு 100% அரசே கொடுக்குது. அது சதவீதம் 18.5 14 அப்படின்றதெல்லாம் இல்லை. அதே போல் ஒவ்வொரு வருடத்துலேயும் அகவிலைப்படி உயரும் போதெல்லாம் தோராயமாக இன்றைக்கு 11,000 கோடி இன்றைக்கு உள்ள அகவிலைப்படியை வச்சு நிர்ணயிச்சிருக்கிறோம். அது அடுத்த வருஷத்தில் 15,000 கோடி ஆகலாம், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 20,000 கோடி ஆகலாம், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 30,000 கோடி கூட ஆகலாம். அந்த நிதி சுமையை மாநில அரசே ஏற்கிறது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8 கோடி பேர் இருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 6 லட்சம் பேர் இருக்காங்க. ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே 10 லட்சம் பேர் பக்கமாக இருக்காங்க. 17 லட்சம் பேருக்கு அரசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற இந்த திட்டத்தை இது பண்ணுறாரு. சாதாரண யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தானே இயல்பு. யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்க பக்கம் நாம் நிற்கணும் அப்படின்றது ஒரு இயல்பு தானே. இது என்ன இப்போ திமுக இருக்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோமா? அப்போது இந்த செயலை யார் நீங்கள் செஞ்சாலும் நாங்கள் பேசுவோம். இது திமுக செஞ்சால் பேசுகிறதுக்காக இல்லை. இந்த செயலை சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அவங்கள துன்பத்தில் துயரத்தில் நீங்கள் யார் நின்னாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம். மக்களுக்கு இவ்வளோ செஞ்ச மாண்புமிகு முதல்வர் தான் எங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த ஓய்வூதிய திட்டம் என்பது முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நெடுங்கால் 100 ஆண்டுகள் நீங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் லைஃப் லாங் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்கிறது நான் ஓய்வு பெற்ற 60 வயசு 65 வயசுலேயே நான் முடிச்சுட்டு போயிடணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விமர்சனத்தை பேசுகிறாங்க. முதலமைச்சரோட பார்வை என்பது இவர்களெல்லாம் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு இந்த டேப்ஸ் என்ற உன்னத திட்டம் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். சரி, இந்த மாதிரியான புலம்புகள் முதலமைச்சர் முதல்ல அறிவிக்கிறாரு, 3ஆம் தேதி அறிவிக்கிறாரு. நாங்கள் மகிழ்ச்சியோட கொண்டாடுறோம். இம்மிடியேட்டாக ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். திருலிங்க 50% கொடுத்தாரு. டிஏ ஏறுமா, யூபிஎஸ் மாதிரி ஃபிக்ஸடாக வந்துருமா, டிஏ ஏறுமா, டிஏவை ஏற்றுறன்ட்டார். கிராஜுவிட்டி 25 லட்சம் ஆண்டுக்கு. ஆமாம், 2 முறை ஆக. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அந்த யூபிஎஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இப்போ இருக்கிற பென்ஷன் திட்டத்திலேயே தமிழ்நாடு எங்கே வேறுபடுதுன்னா, அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்படக்கூடிய அகவிலைப்படி உயர்வு 6 மாதத்துக்கு ஒரு என்ன சதவீதமோ அதை உயர்த்துறன்றது தான் உண்மை. அதுதான் பென்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தமிழ்நாடு அரசே ஏற்கும். தமிழ்நாடு வேறு எங்கேயும் கொடுத்துட்டு ஓடலை. அதை கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை முதலமைச்சர் சொன்னார். ஒரு வாட்டி சந்திக்கும் போது கூட சொன்னார், ஒன்று ஒன்றா கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னு சொன்னார். இப்போ டிஏ என்பது ரொம்ப 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 முக்கியம். அதை ஏற்கனவே ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிறத அப்படியே கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஓய்வு கால வாழ்க்கையை மேம்படுத்த முதலமைச்சரால் உன்னதம் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் உள்மனதில் தோன்றி பல எதிர்ப்புகள், பல தடைகளை எல்லாம் தாண்டி முதலமைச்சர் நிச்சயமாக அதை கரைசீலமாக கொடுத்துருக்கிறாரு. ஆசிரியர்கள் அவர்களை தாண்டி மாணவர்கள் இருக்காங்களா? மாணவர்களுக்காக நிறைய திட்டங்கள் இருக்குது. முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், நாம் முதல்வன் திட்டம், தவப்புதல்வன், தமிழ் புதுமை பெண், இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை தாண்டி இப்போ வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அழைத்து செல்லக்கூடிய திட்டமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மாணவர்களுடைய வாழ்வில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் சார்? இப்போ அரசினுடைய பல திட்டங்கள் இன்னைக்கு அதை நான் முக்கியமாக கோடிட்டு காட்டுறேன். மகளிர் உரிமை தொகை 1.3 கோடி, மாதத்திற்கு 1,310 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு செலவாகுது. கல்லூரி மாணவர்களுக்கு கடந்த ஆண்டில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தாங்க. இந்த ஆண்டு 10 லட்சம், மொத்தம் 20 லட்சம் மடிக்கணினி
கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. மகளிர் பேருந்துக்கு பயணத்துக்காக 72 லட்சம் பெண்கள் வந்து அதுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. மாதத்துக்கு மட்டுமே 800 கோடி ரூபாய் அவங்களுக்கு சேமிப்பு இருக்குது. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்துக்கு 20.59 லட்சம் சிறுவர்கள் பயனடைஞ்சு வராங்க. பொங்கல் பரிசுன்னு இந்த ஆண்டு மட்டும் அரசு 2 கோடி குடும்பங்களுக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 3000 ரூபா வீதம் அளிச்சிருக்கு. புதுமை பெண் திட்டம், +2 முடிச்சுட்டு போகக்கூடிய மாணவிகள், அதே போல் +2 முடிச்சுட்டு போகக்கூடிய மாணவர்கள், தமிழ் புதல்வன் திட்டம், மொத்தம் இந்த ஆண்டுக்கு மட்டும் 12.3 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். அதே போல் நான் முதல்வன் திட்டத்தில் 48.65 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்க யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கான பணியை வந்து அந்த இதை திறன் பயிற்சியில் இது பண்ணுறாங்க. இது அதே ஒரு ஆண்டர்பிரினராக கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்பை அது நான் முதல்வன் திட்டம் அது கொடுக்குது. அனைத்து மாவட்டத்திலையும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிறுவப்பட்டிருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் நல்ல படிப்பில் டாப்பஸ்ட்டில் இருக்கிறவங்க, அப்போ அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்படுது. மாண்புமிகு முதல்வர் அதை உணர்ந்திருக்கிறார். அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக அதை சாத்தியப்படுத்துகிறாங்க. டாப்பஸ்ட்டு கிளாஸில் இருக்கிற மாணவர்களுக்கு இன்றைக்கி நீட்டில் அந்த மாணவர்களை முன்னிறுத்தி பல நூறுக்கணக்கான தேர்வு எழுதி பாஸ் ஆகிறாங்க. பொறியியல் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இன்றைக்கி முன்னிலை பெற்றிருக்காங்க. கல்லூரி கனவு திட்டம், காலேஜ் சேர முடியாத மாணவிகளை முகாம் நடத்தி அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் முகாம் நடத்தி அந்த திட்டத்தை மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. முதல்ல இருந்துக்கிட்டு அரசினுடைய முதலீடாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஏழை எளிய எல்லா மக்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை, அரசியல் சட்டத்தை அமுல்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு போர்ப்படை தளபதியாக மாண்புமிகு முதல்வர் இன்றைக்கி இருக்கிறார். அதை தான் நாங்கள் பாராட்டுறோம். ஏன் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி சேர்க்கை வீதம், ஒன்றிய அரசினுடைய உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 25.6% தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி சேர்க்கை வீதம் ஒன்றிய அரசினுடைய டபுள் மடங்கு 52.5% இருக்குது. இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் உயர்கல்வி கல்லூரியில் சேர்ந்துருக்கிறவங்க 70% அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களே 70% பேர் கல்லூரியில் சேர்ந்துருக்கான்ற புள்ளி விவரம் இன்றைக்கி கொடுக்கப்பட்டு இன்றைக்கி தலை நிமிர்ந்த ஒரு தமிழ்நாட்டை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நாங்களும் பயன்பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழரினுடைய நலனுக்காக போராட்டத்தில் இப்போ அதனுடைய இதில் ஒன்றிய அரசுகிட்ட நிதி, இன்னைக்கு மெட்ரோ திட்டத்துக்கு நிதி பெறலன்னு மாண்புமிகு முதல்வர் சொல்கிறாரு. சமூக சிக்ஷாவுக்கு 2160 கோடி ரூபா வரலன்னு சொல்கிறாரு. ஜிஎஸ்டி மூலமாக 35,000 கோடிக்கு மேலே நிதி கிடைக்கல அப்படின்னு இருக்கிறாரு. இப்படி இதெல்லாம் வந்து நிதியை வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருந்தா இந்த திட்டம் வந்து பங்களிப்பே இல்லாமல் திட்டத்தை முதல்வர் அவர்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அனைவருக்கும் நன்றி சார். இது போன்ற மக்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ.